ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மன்னவனூரில் இந்த ஆடுகள்லாம் பொசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அங்கே வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல் வகையில் ரொம்ப பெருசு நம்ம பார்க்காத சைஸ்லாம் இருக்கும். கலர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி முயல்களை பார்க்குறதும். ரெண்டாவது வந்து ஒரு மனுஷன் கொஞ்சம் வயசானவர், அவர் வந்து நம்ம உட்காந்துருந்தாலே போதும், கொஞ்ச நேரத்தை நம்ம உருவத்தையே ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிச்சிருவார். சரிங்களா? அதே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சவாரிலாம் போகிறதுலாம் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிலாம் இந்த இடத்துல ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால இந்த இடத்துல உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸே ஒரு 20 ரூபா வாங்கி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கிட்ட பார்த்திங்கன்னா மெயினாக ஏரிலாம் இருக்குது. உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களே வேணால் பாருங்கள். இப்போ நான் கீழே இறக்குறேன் வண்டியை. இவ்வளோ நேரம் பார்ப்பி என்னமோ மேலே கடல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலில் கொடுக்குதுல, சுற்றி அந்தளவுக்கு ரொம்ப ப்ளூயிஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க் பண்ணிட்டு அப்புறமா போக ஆரம்பிச்சிடலாம். சரி, ஸோ வழியாக வந்தாச்சு. இன்னுமே தாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகே, ஸ்டார்டிங்லேயே விசாரித்தம்போது ஒரு ஆளுக்கு கூட தான் சொன்னாங்க, 200 என்னமோ சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைனா கொஞ்சம் கம்மியாக அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. நமக்கு அதில் போடுறதுக்கெலாம் ஆசை இல்லை. அதில் வந்து நம்மளை தனியாலாம் ஓட்ட விட மாட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு முயலை போய் பார்த்துடலாம், முயலில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்படி லேக் சைட்லாம் போய் அந்த வியூ பாயிண்ட்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி ஸோ நடையிலே கிளம்பியாச்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ராபிட் ஓகே, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனமாகவே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போட்டு டங்குன்னு அடிக்கிறது, ஃப்ளாஷ் அடித்து ஃபோட்டோலாம் எடுக்காமல் நீட்டாக வீடியோவாக எடுக்கலாம், அதை தொந்தரவே பண்ணாமல் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேரையும் போட்டு அது எத்தனை கிலோ இருக்குது, அதோடய பேர் என்ன, எல்லா டீட்டெயிலுமே அதில் ஒவ்வொரு இதுலையுமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது சாம்பல் கலரில் எல்லாமே. இப்போ நான் வந்திருக்க நேரம் என்னமோ தெரில, முயலுக்கு தூங்குகிற நேரம் போல் நல்லா தூங்கியிருக்கா. இந்த சின்னது மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாப்புல, பசிக்குது போல் சாப்பிட்டுக்கிருக்கா. நல்லா மொச்சுக்கு நல்லா சாப்பிட்றியப்பா. காது அந்த தூக்குற அந்த ஸ்டைலை பார்த்திங்களே, என்கிட்ட முயல்கிட்ட பிடிச்சதே அதான். இந்த நம்ம ஊரில் நாட்டு முயல் தான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வகையெல்லாம் பார்க்குறது கஷ்டம்தான். இவங்களாம் நல்லா ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காங்க, தூங்காமல். இந்த நம்ம ஒவ்வொரு நேரம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மூடில் தான் அவங்களும் இருக்க. இங்கே பார்த்தீங்களா பிளாக் கலர், இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. என்னடா பிளாக்கையும் ஒயிட்டையும் ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. இதை நிறையா கூட்டங்கள், ஃபுல்லாக ஒயிட் தாங்க அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக ஒயிட்டு தான் ரொம்ப அதிகம். இந்த கருப்பும் லைட்டாக இந்த கலர் இருக்கு இல்லையா, க்ரே கலர், இது மட்டும்தான் ரொம்ப ரேராக இருக்குது. இங்கே இது ஒன்று நல்ல ஆக்டிவில் இருக்குங்க. க்ரே கலரு நல்லா காது தூக்கிட்டு நல்லா பெருசு, இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. மிச்சம் எல்லாமே நல்லா தூங்கி இருக்குது. நல்லா சோம்பேறியான முயலாக இருக்கேப்பா. எங்கள் ஊர் நாட்டு முயலாம் பிடிக்க முடியாது, இங்கே வர்ற அணில் இது பிடிச்சலாம் வைக்கலைங்க. இது இங்கே சும்மா தெரியும் போல் நல்லா க்யூட்டாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல. ஓகே, அப்படியே நம்ம வேறு என்னத்தை பார்க்குறது, இங்கே ஒரே ஒயிட்டாக இருக்கனால பெருசாக காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்தால் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்காத முயல் அதிசயமாக பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த பிள்ளைலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். ஸோ குழந்தைகளுக்கான ஒரு மெயின் ஸ்பாட்னே சொல்லலாம். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது பார்க்காத பொருள்னால் அந்த நான் சொன்ன அந்த 2 கலர் சேஞ்ச் மட்டும்தான் நம்ம பார்க்காது. ஆனால் ஒரு முயலோட வெயிட்டு மட்டுமே குறைஞ்சது ஒரு 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் தான் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு சின்ன புல்லை இருந்தால் அப்புறம் இருக்கும், அத்தை தண்டிலலாம் இங்கே பார்க்கலாம். நம்ம நாட்டு முயலில் முடிச்சு போனால் 3/4 கிலோ இல்லை 1 கிலோ இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து அந்தளவுக்கு ஓட்டங்கள் இருக்காது. சொல்ல போனால் சாப்பிட்டு தூங்குறது அதுக்கு வேலை. ஸோ ரொம்ப அது வெளியில் கூட்டி போய் ஓடலாம் விட மாட்டாங்க போல். ஸோ அடைச்சே கிடக்கிறதுனால சாப்பிட்றது அது சொல்ல போனால் எப்படி சொல்கிறது, இப்போ ஃபுல்லாக ஐடி பீப்புள் மாதிரி சாப்பிட்றது, உட்காந்து வேலையை பார்க்குறது, அப்புறம் முதுகு வலிக்குது எல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் தான் அந்த முயல். அதில் சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் ஃபிட்னஸ்லேயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி கொஞ்சம் பொழைச்சி போய்க்கிருக்காங்க.
ஓகேங்க. இப்போ அவன் போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாட் மட்டும்தான். இனிமேல் அதர் வந்து கேட்டேன், என்ன அந்த ஆடெல்லாம் காணா, ஆடை பார்க்கறக்காண்டிட்டு வந்தோம் அப்படின்னு. இல்லைண்ணே, சின்ன ஆடுக மட்டும்தான் இருக்குது, பெரிய ஆடு ஃபுல்லாக போயிடுச்சு. மேய்ச்சல் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 மணிக்கு தான் வரும் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக வந்ததுனால பார்க்க முடியல. ஆனால் சின்ன ஆடுகள்லாம் இருக்குது, ஸோ போகும்போது போகிற வழியில் அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னாப்புல. ஆனால் வீடியோவில் இங்கேருந்து தூரத்தில் பார்க்கும்போது அது மேய்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நல்லா கொழு கொழுன்னு அந்த பஞ்சு போன்ற அந்த அமைப்புலாம் இருக்கும். நம்ம ஊர் வெள்ளாடு செம்பரி ஆடு மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட கறி டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் தெரியல, பக்கத்தில் எதுவும் சேல் பண்ணுறாங்களா என்ன தெரியல, ஏன்னா வளர்க்குறது அதுக்காண்டி தானே. ஸோ மேபி இருக்கலாம். இந்த ஒரு ஆட்டுக்கறியோட டேஸ்ட்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நான் வந்து சொன்னேன்ல, ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தா வந்து அந்த கூடாரத்தில் தான் இருக்காப்புல. ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது. யாராவது வரைஞ்சிக்கிருப்பார், உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வரையணும். ஏன்னா இப்போலாம் வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, இருந்தாலும் கைப்பட ஒரு ஆளை வரைஞ்சி அதை மாற்றுறது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங். ஸோ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். 100 தான் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தேன், அதனால தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஒரு பர்சனுக்கு 100. ஒரே பேப்பரில் ஒய்ஃப் அண்டு கணவரை வந்து வரையணும்னா 100 200, ஸோ 200 வந்து பே பண்ணி வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஆளே போதும் அப்படின்னாலும் ஒரே பேப்பரில் 100 வரைஞ்சி கொடுத்துறாப்பலாம். ஓகே, இங்கிட்ட ஒரு க்ரௌடு வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்னால் அந்த ஃபுல்லாக அந்த பார்க்குறோம்ல, அந்த ரீல்ஸை அந்த இடத்துல லொக்கேஷன் வச்சு டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயலுங்க பயங்கரமான சேட்டை பிடிச்ச பயலாக இருப்பாங்க, மஞ்சள் பாய்ஸ் மாதிரி சும்மா வைவோட அட்ராசிட்டி பண்ணிக்கிருக்காங்க. இந்த மனுஷனை அழகாக நீட்டாக வரைகிறாப்புல. இவங்க வந்து ஹஸ்பண்டு, இன்னொருத்தவங்க வந்து அவங்க மனைவி வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. இவ்வளோ வரைஞ்சதுக்கப்புறம் அவங்கள வரைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்க்குறம்போது பாருங்களே சேம். ஸோ சூப்பராக வரைகிறாப்புல தாத்தா. டக்கு டக்குன்னு ரொம்பலாம் போட்டு டைம்லாம் எடுக்கிறதுலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்றாப்புல. ரொம்ப நுணுக்கம்லாம் இல்லை, ஸோ நார்மல் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும். அதுக்காண்டி அக்யூரேட்டாக எனக்கு வந்து இப்படி தான் வேணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. சரிங்களா, பார்த்தா நீங்கன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரைஞ்சி கொடுப்பார். ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு ஆள் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ப டக்கு டக்கு டக்குன்னு சட்டையோட அந்த சின்ன 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 சுண்ண எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன சுருக்கங்கள்லாம் அழகாக நீட்டாக மென்ஷன் பண்ணி வரைகிறாப்புல. ஓகே, ஸோ இவர் முடிஞ்சு இனிமே வந்து அவங்களோட மனைவி வந்து வரைய ஆரம்பிப்பாப்புல. பார்ப்போம் கடைசி அவுட்புட் எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு அந்த தாத்தாவோட டேலண்ட்டை பார்க்கணும். இதில் வந்து அவரோட டேலண்ட்டை மட்டும்தான் நம்ம ரசிக்கணும். இந்த வயசுலேயும் நான் யார்கிட்டையும் கையேந்தி போய் நிற்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு தொழிலை நான் உருவாக்கிக்குவேன், அந்த தொழில் என்னை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த குளிரில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு. அப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 படம் குறையாமல், 20லேருந்து 30 படமாக குறையாமல் வந்தோம். சரிங்களா, ஏன்னா அந்தளவுக்கு டூரிஸ்ட் எத்தனை பேர் இப்போ நீங்கள் நான் வீடியோ கவர் பண்ணும்போது பார்ப்பீங்க, எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க, எங்களே வரைஞ்சி கொடுங்கன்னு. அப்போ 30 பேர்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள், 10 பேர்னாலே என்னாச்சு, 1000 ரூபா ஆச்சு. ஸோ நாளைக்கு 3000 ருபீஸு சம்பாதிக்கிறாப்புல. மந்த்லி கணக்கு பண்ணோம்னா 90,000 ரூபா வந்துடுது. அப்படியே கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் 1 லட்சத்தை தாண்டி தான். ஸோ அந்த தாத்தானால் அவரோட ஆர்ட்டு அவர் எப்படி அழகாக காப்பாற்றுப்பாங்க. ஒரு தொழில் அதை நல்லா கற்று வச்சுக்கிட்டு பண்ணும்போது உண்மையாகவே உங்களுக்கு வந்து பயங்கரமாக கை கொடுக்கும். ஸோ ஃபைனல் டச்சாக முடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டாப்புல ஓரளவு. அந்த முடி, அந்த ஃபேஸ் கட்டு, அவங்களோட ப்ராப்பரான அப்படி நீங்களே பாருங்களே. லாஸ்ட்டில் ஃபைனலாக அவங்க முகத்தை காமிக்கிறேன், அவங்களுக்கே தெரியும். அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலோடு சேர்த்து அவங்க ஹஸ்பண்டு நெஞ்சு மாறுபில் சாயிற மாதிரி ஒரு பிக்சரில் வரைஞ்சிருக்காரு. ஸோ பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். எனக்கு வியப்பீப்பாக இருக்குது. பரவாயில்ல, தாத்தாட்ட வந்து பயங்கரமான திறமை இருக்குது அப்படின்னு. அந்த முடியை கூட அது அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த முடியை வந்து வித்தியாசமான ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அதை கூட அதை நுணுக்கம் பார்த்து பண்ணுறாருன்னா பார்த்துக்குங்க. வாவ், பக்கத்தில் உள்ள எல்லோரும் ரொம்ப வியப்பாக தான் பார்க்குறாங்க. என்னடா தாத்தா கொஞ்சம் நேரம் தான் வரைகிறாரு, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு 2 பேர் வந்து ஃபுல் ஸ்டாப்லேயே அப்படின்ற மாதிரி தான். என்ன ரொம்ப அசையக்கூடாது அப்படிலாம் இல்லை, சும்மா உட்காந்துருந்தாலே போதும். அவர் பார்வைக்கு மட்டும் நம்ம மட்டும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா சூப்பராக வரைஞ்சி கொடுத்துறான். அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டேன்,
அண்ணா எடுக்கலாமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு, அண்ணா சும்மா எடுங்கண்ணே, இதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் எடுங்கண்ணே, நான் கூட இப்போ வீடியோ தானே எடுத்தேன், இதில் என்னென்ன இருக்குது, எடுத்து போடுங்கண்ணே, மற்றவங்க பார்த்துட்டு இதே மாதிரி வந்து வரையட்டும், ஒரு பப்ளிசிட்டி தானே அப்படின்னு சொன்னாப்புல. அவர் சொன்னாப்புல, தாத்தா வந்து இருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னாப்புல. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இது வந்து பென்சிலில் தான் வரைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கிறுக்கல். ஏன்னா இப்போ வந்து பிரிண்டில் கூட இப்போ வரைய ஆரம்பிச்சிட்டாங்களா பென்சிலில், கம்ப்யூட்ரு, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் நிற்கிறாப்புல, மனைவி அவளை வரைஞ்சிருக்க விதம். ஸோ ஓரளவு ஒத்து போகுதா இல்லையா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக அந்த தாத்தாக்கு வந்து டேலண்ட் இருக்கா, இல்லைப்பா ரொம்பலாம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் போய் இந்த இடத்துக்கு மன்னவனூருக்கு வந்தீங்கன்னா இந்த பண்ணைக்காட்டில் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு போகலாம். ஃபுல்லாக ரீல்ஸுக்கு இங்கே பாருங்க ப்ராக்டிஸ். அப்பா மொரட்டு ப்ராக்டிஸாக இருக்குங்க. இன்னொருத்தங்க பாருங்க, கப்புள்ஸ் சண்டை ஓட்டுக்கிருக்காங்க. இல்லை அதுக்கு மேலே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு டிக்டாக் குரூப் மாதிரி போட்டுட்டு ரீல்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த குரூப் என்னடா ஒன்று பார்த்தா கீழே யார் வித்தாட்ட வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டைனா சும்மா ஜாலி சண்டை பார்த்தேன். சரி தாண்டா அந்த காலில் வந்து எத்தனை டைம் அடிக்கிறாங்களோ அவ்வளோ பாயிண்ட்டு போல். நல்லா விளாடுங்கடா, விளாடுங்க. சிங்கிளாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வருது, இருந்தாலும் ஓகே. சரி இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறதுக்கு இடம் தாங்க கொடைக்கானல். இதே நம்ம ஊரில் பண்ணால் யார் கிறுக்க அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இங்கே பண்ணும்போது இதுக்கு பேர் க்யூட்னஸ். அதனால தான் சில பேர் வந்து டூரிஸ்ட் வர்றதுக்கு காரணமே தான். நம்ம ஊரில் இந்த விஷயத்தெலாம் பண்ணோம்னா கிறுக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது சும்மா இருக்காத மாட்டாங்களோ, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணாலே இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். இங்கே வந்து அப்படி இல்லை, எல்லோரும் அதை ரசிக்கவும் செய்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுக்காண்டியே வந்து கப்புள்ஸுக்கும் இந்த இடம் வந்து ஒருத்தனே சொல்லலாம். உங்களோட கிறுக்குத்தனம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும், அதை காமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். போங்க போங்க, ஏதோ ஃபாரினர்ஸ் மாதிரி ஒரு லுக்கில் போகிறாங்க எல்லாம். நம்ம ஊர் சைடு உள்ளது ஃபுல்லாக கொஞ்சம் மேக்கப் அதிகமாக ஏற்றிட்டு கொஞ்சம் டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் அப்படியே ஃபாரினாக மாறிட முடியுமா என்ன? நம்ம ஊர் தான். இங்கே வரும்போது ரொம்ப சீனாக போகிறாங்கப்பா. அதுக்கு பசங்க பரவாயில்ல, அவங்க இருக்கிற மாதிரி அவங்க ஏற்ற மாதிரி இருந்துடுறாங்க. முன்னுங்க தான் ரொம்ப ஆடுது வர வர. அது அவங்களோட உரிமை. நம்ம அதை இப்போ திடீர்னு இதை பார்த்துட்டு லேடிஸ் பார்த்துட்டு என்னப்பா லேடிஸ் அகெயின்ஸ்டாக பேசுகிறாப்பலான்னு சொல்ல வேண்டாம், நடைமுறையை சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஆடுகள்லாம் இருக்கிறத வந்து வந்தாச்சு நேரடியாக. ஆடு பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி ஆடு தான். ஸோ பெரிய ஆடு ஃபுல்லாக இங்கே மேய்ஞ்சிக்கிறதுனால இந்த சோலார் இருக்குது, அந்த சோலாருக்கு அந்த நெல்லுக்கு அதுக்கும் இங்கே வந்து ஒண்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இந்த ஆட்டை பார்க்கும்போது இந்த ஆடு எவ்வளோடா கிலோ போகும் அப்படி தான் மைண்ட் செட் வருது ஒழிய ரசிக்க தோண மாட்டேங்குது. ஏன்னு தெரில, மைண்ட் செட் வர 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 திங்கிற மைண்ட் செட்டில் தான் வருது. அதை ரசிக்கும் என்னமே. ஒரே ஒரு ஆடு மட்டும் சிங்கிளாக, 2 ஆடு மட்டும் சிங்கிளாக மேய்ஞ்சிக்கிறதுக்காக பரவாயில்ல. ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து வேற முடிஞ்சு விட்டது, நல்லபடியாகவே முடிஞ்சு விட்டது. இங்கே பாருங்க, ஒரு க்யூட்டான ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ மெதுவாக அழகாக நடந்து பாருங்க, ஷூவை போட்டுக்கிட்டு. நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி செமலை. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், இதை விட பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்கள்.